ஆமா சரி திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு சரிங்க அம்மா சின்ன ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறோம் 4:45 to 4:45 முடிச்சிருக்கலாம் இவங்க வாரணாசில சென்னை போகிற ஃப்ளைட் இண்டிகோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் போவாங்க. இதில் என்ன கொடுக்கணும்னா மத்தியானம் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் திருப்பி வந்து ஆன் போர்டு வரலான்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். இப்போ திருப்பி என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னாலும் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து வாரணாசி ஃபுல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நாங்களாவது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தேடுவோம். அவங்க எப்படி தேடுவாங்க எப்படி போவாங்கன்னு தெரியல. போகலாம் பார்த்தா ஸ்பைஸ் ஜெட்டில் பாருங்களேன் ஒரு வரும்போது நாங்கள் 6500 புக் பண்ணி வந்தது இப்போ 50000 டிக்கெட் போட்டுருக்கோம். ஸோ மற்ற ஏர்லைன்ஸாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அவங்களும் வந்து இப்போ தான் ரொம்ப பண்ணலாம் 83,000 போட்டுருக்காங்க இன்னொரு ஃப்ளைட். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எங்களுக்கும் என்னன்னு தெரில. எப்படி நாங்கள் சென்னை போக போகிறோம்னு தெரில. நம்மளுக்கு நிறைய ஒர்க்ஸும் இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஷூட்டுக்காக தான் வந்தோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இப்போ ட்ரிபிள் த சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஆஸ் ஆஃப் இண்டிகோ சைட்லேருந்தும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பரவாயில்ல வாரணாசியில் இப்போ நமக்கு நல்ல ஒரு சொந்த பந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கனால நம்ம இப்போ திரும்ப போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இதே வெளியூராக தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ போராடிட்டு இருக்காங்க. பெரிய சந்தையாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ போகலாம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு.